கூட்டணியை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். நிறையா இது வந்துருச்சு. அன்புமணி வந்துட்டார், எடப்பாடியை போய் பார்த்துட்டாரு. 17 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. ராஜ்யசபாவை விடவே மாட்டாங்க பிரேமலதாவும் அன்புமணியும். எப்போ பார்த்தாலும் அது ஒன்று பாவம். பிரேமலதா போன விட ஏமாந்துட்டாங்க. எடப்பாடி ஆசை காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் இந்த விட அன்புமணி 17 எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா. ராஜ்யசபா யாருக்கு சார்னாங்க? எனக்கு. என் மேலே தான் சிபிஐ வழக்கு இருக்குல்ல. அப்போ ஒரு எம்பியாக இருந்தால் எனக்கு பாதுகாப்பு. அதனால் நான் எம்எல்ஏக்கணுன்னா என் மனைவியை எம்பி ஆக்குவேன், இல்லை என் மனைவி எம்எல்ஏக்கணுன்னா நான் எம்பி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில் அவர் குதிக்கிறார் ராமதாஸ். என்னையா நீ எங்களை கேட்காம எப்படி அவங்களோட கூட்டணி பேசுனேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க வந்துக்கிட்டு விஜய் கட்சியோட தூது விட்டுருக்காங்க. அதனால் ராமதாஸ் கட்சி விஜய் கட்சியோடு போயிடலாமா அப்படிங்கிறது ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ திருசங்கு சொல்கிற மாதிரி பிரேமலதா இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக பக்கம் போகிறதா, அந்த பக்கம் விஜய் பக்கம் போகிறதா அப்படிங்கிறது திருசங்கு சொர்க்கமாக இருக்காங்க. யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ, யார் அதிகம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போகணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அமித்ஷா சொல்லிட்டாராம், பிரேமலதா நீங்கள் அதிமுக அதில் செய்யலை. ஓபிஎஸ் அது என்னாச்சு? டிடிவி எடப்பாடி டெல்லிக்கு போனார். அமித்ஷாட்ட சொல்லிட்டார், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், கேட்கல, கூட சீட்டு கடுங்க கொடுத்துருங்க. ஆனால் அந்த டிடிவியும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை மட்டும் கட்சியில் சேர்க்க மாட்டேன், சசிகலா 3 பேர்த்தையும் சேர்க்க மாட்டேன். அது ஒரு டிடிவி விஷயத்தில் அவர் சொல்கிறது ரைட்டு. டிடிவிலாம் உள்ளே வந்தாருன்னா இவரை கவுத்துருவார். சசிகலா உள்ளே வந்தால் கவுத்திடுவாங்க. ஏதோ ஓபிஎஸ் அவர் கொஞ்சம் பயந்தவர், அவர் சேர்த்துக்கலான்னு நம்ம சொன்னோம். இப்போ அவன் வேணாங்கிறாங்க. ஆனால் எடப்பாடிக்கு சொல்கிறோம், அமித்ஷா சொல்கிறபடி என்டிஏ கூட்டணியில் அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, பிஜேபிக்கு அவங்க கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டோம். ஆக ஓட்டுகள் பிரியாமல் இருக்கும். அவங்க என்டியில் அவங்க தனியாக நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் ஓட்டு பிரியாது. அதனால் திமுகவை தோற்கடித்து ஆகணும். உங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, நீங்கள் தோற்கடிப்பீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. எங்களுக்கு தேவை திமுகவை தோற்கடிக்கணும். மக்கள் விரோத கட்சி, அக்கிரமம் அநியாயம் அதிகம் நடக்குது, இதுக்கு முடிவு கட்டணும். அந்த பணியை நீங்கள் செய்தாலும் சரி, விஜய் செய்தாலும் சரி, யார் பலமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும்.